பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் விஷாலோட கல்யாணம் நின்னதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு குண்டு தூக்கி போடுற மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல இப்ப ஷேர் பண்ணியிருக்காரு. இதை கேட்ட ரசிகர்கள் எல்லாரும் என்ன சொல்றீங்க அப்படின்னு அதிர்ச்சியில உறைஞ்சிருக்காங்க. அத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்கலாம். தமிழ் இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு முன்னணி ஹீரோல ஒருத்தரா வலம் வந்துட்டு இருக்க ஒரு பர்சன் தான் விஷால். இப்ப கூட நடிகர் சங்கத்தோட பொறுப்புல இருந்துட்டு இருக்கும் பொழுது சங்கத்தோட கட்டின பிறகுதான் என்னோட திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பல ஆண்டுகளுக்கு முன்னால இருந்தே சொல்லிட்டு இருக்காரு. ஆல்ரெடி அவருக்கு 45 வயசு ஆகிடுச்சு. இன்னுமே திருமணம் செஞ்சுக்காம தான் இருந்துட்டு இருக்காரு. இதற்கிடையே பல படங்கள்லயும் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப ரீசெண்டா மார்க் ஆண்டனி படமும் ரிலீஸ் ஆனது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். சமீபத்துல கூட பத்திரிகையாளரும் நடிகருமான பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் ஒரு விஷயத்தை போட்டு உடைச்சாரு. விஷாலுக்கு ஆல்ரெடி அனுஷா ரெட்டி அப்படிங்கிற ஒரு பொண்ணோட நிச்சயதார்த்தம் நடந்து இப்போ நின்னு போயிடுச்சு அப்படின்ட்டு இது எல்லாத்துக்குமே விளக்கம் தர்ற மாதிரி இப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. நடிகை லட்சுமி மேனனும் விஷாலும் நடிச்ச போது அவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ வேற ஒரு பொண்ணோட திருமணம் நடக்க போகுது அப்படின்னு லட்சுமி மேனனுக்கு தெரிய வந்தோன்னு அனுஷா ரெட்டிக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லி தீர்த்திருக்காங்க. அதனாலதான் இந்த கல்யாணம் நின்னு போயிருந்திருக்கு அப்படின்னு நம்ம பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயத்தை கேட்ட ரசிகர்கள் எல்லாருமே அப்ப கல்யாணம் நின்னு போனதுக்கு இதுதான் காரணமா, உண்மையிலே லட்சுமி மேனனும் விஷாலும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்களா அப்படின்னு நிறைய கேள்விகளை எழுப்பிட்டு இருந்திருக்காங்க. சோ இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல அப்டேட்ஸ் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.